நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதைன்னு பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம தளபதி அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடைய கட்சி கொடியை வெளியே விட்டுருக்காங்க. விட்டுட்டு சில உறுதிமொழியை சொல்லியிருக்காங்க நாட்டு மக்களுக்கு. அது என்ன விஷயன்றதை நம்ம பார்ப்போம். நமது நாட்டில் வந்து விடுதலைக்காகவும் நமதோட மக்களின் போராட்டத்துக்காகவும் மண்ணில் இருந்து நிறைய பேர் ஒரு ஒரு போராட்டத்தை கண்டு அதில் வந்து உயிர் நீத்த வீரர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களோட தியாகத்தை வந்து நான் எப்பயுமே போற்றுவேன். அதே மாதிரி நமது வந்து அன்னை தமிழ் மொழியை வந்து உயிர் தியாகம் செஞ்ச நம்ம தியாகிகள் இலக்கை வந்து நிறைவேற்றும் வகையில் வந்து நான் எப்பயுமே பாடுபடுவேன். அதாவது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அது இறையாண்மை மீதும் அவங்களுடைய அனைவரோட ஒற்றுமை, சகோதரத்துவம், இந்த சமத்துவம் ஆகியவற்றை வந்து பேணி காக்கிறதமாக ஒரு தனி மனிதராக செயல்படுவேன். அதாவது மக்களாட்சி அந்த ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி பாதையில் வந்து பயணித்து என்றும் மக்களுடைய அந்த நம்ம நலச்சேராத கடமையை வந்து ஆற்ற நான் பாடுபடுவேன்ற மாதிரி சில உறுதிமொழி எடுத்திருக்காரு. அதே மாதிரி சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றை வந்து பேரில் உள்ள எல்லா ஒற்றுமையும் வந்து வேற்றுமையும் கலைத்து மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து சமத்துவ வாழ்வு, சம உரிமை, அதாவது எல்லாருக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து ஒரு உரிமைகளும் கிடைக்கணும், பிறப்பொருக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவத்தை வந்து நான் கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சி அதுக்காக மக்களுக்காக நான் என்னுடைய போராட்டத்தை நான் என்றும் தீராது செய்வேன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது அவருடைய இந்த ஒரு உறுதிமொழி வந்து நம்ம வரவேற்கத்தக்கதாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்காக என்னென்ன செயல்முறையை அவர் மேற்கொள்வான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து அதை பற்றி அப்டேட் கொடுப்போம். தேங்க்யூ ஃபால்.